நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஐயோ, நேரம் ஆயிடுச்சு. நான் குருகுலத்துக்கு போகணும். அதுக்கு என்ன, போயிட்டு வா. இனிமே எப்பமா நாங்க உங்களை பாக்குறது? என்ன பார்க்கணும்னு தோணும் போது நீ கூப்பிட்டா மட்டும் போதும். நீங்க என் பிரியமான குழந்தைங்க இல்லையா? எங்க இருந்தாலும் நீங்க கூப்பிட்ட உடனே வந்துருவேன். உங்களை பத்தி நான் குரு கிட்ட சொல்லும் போது குருவும் அவங்க பொண்ணும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கடவுளோட அவதாரமா. கடவுளோட அவதாரமா இருக்கவங்க கூட நட்பா இருக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமா. உங்க கூட நட்பா இருக்கிறது நானும் ரொம்ப அதிர்ஷ்டமா நினைக்கிறேன். குழந்தைங்களும் தெய்வங்கள் தான். குட்டிமா, இப்போ நீ வீட்டுக்கு போ. பரவாயில்ல, உன் கூட கொஞ்சம் தூரம் வந்துட்டு அதுக்கப்புறம் போறேன். அப்போ நீ தனியா வீட்டுக்கு போவல? நீ தினமும் தனியா தானே வீட்டுக்கு போற? இது நான் தினமும் போற வழிதானே. எனக்கு இப்ப பயமே இல்லையே. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு தானே சன்னியாசினி அம்மா சொன்னாங்க. குட்டிமா, அங்க நடந்து வர்றது யாருன்னு பாத்தியா? அதுதான் வர்ணா. உன் கூட படிக்கிற தோழி தானே? எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? அதுக்கு என்ன, வா. அங்க நில்லுங்க. வழியில இருந்து தள்ளி போக சொல்லு, நான் போகணும். குட்டிமா, பாவம் வர்ணா. தள்ளி போன்னு சொல்றேன்ல. வர்ணா ஒரு இளவரசி தானே. நான் இளவரசிய பக்கத்திலேயே பார்த்ததில்ல. நான் அவங்கள தொட்டு பாத்துக்கிறேன். தள்ளி போ. குட்டிமா, உனக்கு இவ்வளவு திமிரா? அப்படின்னா நான் இப்பவே அரண்மனைக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்றேன். ஐயோ வேண்டாம் வர்ணா, உன் அப்பா கிட்ட எதுவும் சொல்லாத. வர்ணா, நான் சொல்றது கேளு. வேதா, என்னால உனக்கு இப்ப பிரச்சனை ஆயிடுச்சுல்ல? பரவாயில்ல. உன்ன மாதிரி இல்ல. எவ்வளவு திமிரு அந்த பொண்ணுக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத. அவ ராஜாவோட பொண்ணுல. சன்னியாசினி அம்மா சொன்னது தப்பு. குழந்தைங்கெல்லாம் கடவுள் மாதிரின்னு நாங்களே. வர்ணா மட்டும் ஏன் இப்படி இருக்கா? உனக்கு ரொம்ப வலிக்குதா? இல்ல, வலிக்கல. அப்படின்னா நீ பார்த்து போ. நான் இத பத்தி என் அப்பா கிட்ட சொல்லிட்டு குருகுலத்துக்கு போறேன். உன் அப்பா உன்கிட்ட கோபப்படுவாரா? அவரு கோவம்லாம் படமாட்டாரு. அவருக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். சரி குட்டிமா, நீ போ. இவங்க யாரு வர்ணா? என்னோட பெரியம்மா சுகன்யா ராணி. ஓ, பார்த்ததில்லான கேள்விப்பட்டிருக்கேன். வாங்க குருகுலத்துக்கு போகலாம். உன்னோட வரவேற்புக்காக வரல. உன் அப்பா எங்க? அவர்கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்ன, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா என்ன? ஆமா, முதல்ல குருநாதர் குழந்தைங்களுக்கு என்ன கத்து கொடுக்கறாருன்னு தெரியணும்ல. என்ன விஷயம்? குழந்தைங்களை படிக்கிறதுக்கு அனுப்புனா அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தான் கத்து கொடுக்கணும். வர்ணா அப்படி எதுவும் புகார் சொன்னாலா என்ன? வர்ணாவை பத்தி நான் எதுவும் சொல்லல. கூட வேற ஒருத்தி இருக்கால்ல, அந்த பூசாரி பொண்ணு. இங்க பாருங்க, நீங்க குழந்தைங்கள பத்தி பேசுறீங்க. அவங்கள பத்தி பேசும்போது நீங்க கொஞ்சம் நல்ல விதமா பேசலாம். அப்படியெல்லாம் என்னால பேச முடியாது. அந்த பூசாரியோட பொண்ணு இருக்கல்ல, எப்ப பாரு ஒரு காட்டுவாசி பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்கா. அது தெரியுமா உனக்கு? குழந்தைங்க தானே, அவங்களுக்கு அந்த வேறுபாடெல்லாம் தெரியாது. பெரியவங்க மனசுலதான் அந்த வேறுபாடெல்லாம் இருக்கு. அப்படின்னா நீ பெரியவ தானே, நீ சொல்லு. அவங்க நம்ம கூட சேரணுமா சேரக்கூடாதான்றது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அந்த காட்டுவாசி பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணா தெரியுமா? வர்ணாவை வந்து தொட்டா. வர்ணா தேசமங்கலத்தோட இளவரசி. அவளை யாருமே தொடக்கூடாது. இந்த காரியத்தை பண்ண வச்சது அந்த பூசாரியோட பொண்ணுதான். இவ்வளவுதான் விஷயமா? வர்ணா நினைச்சா அதை மன்னிச்சிருக்கலாமே. எவ்வளவு சுலபமா சொல்ற. அப்போ சந்தேகமே வேண்டாம், நீதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். வர்ணா உங்ககிட்ட படிக்க அனுப்பணுமா வேண்டாமான்னு என் தம்பிகிட்டையும் அவங்க மனைவி கிட்டையும் கேட்டுட்டு வரேன். உங்க குருகுலத்தை விட்டா எங்களுக்கு இந்த நாட்டுல வேற குருகுலமே இல்லையா என்ன? அரண்மனையில போடுற பிச்சையை தான் நீங்க சாப்பிடுறீங்க.
பிச்சை தப்பான வார்த்தையா நான் நினைக்கல. பெரிய சன்னியாசிகள்லாம் எத்தனை வீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறாங்க. ஆனா வர்ணாவுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக அரண்மனையில இருந்து கிடைக்கிறது எங்களுக்கு பிச்சை இல்ல. அத நீங்க மரியாதையா தட்சணைனோ இல்ல ஊதியம்னு கூட சொல்லலாம். எதுவா இருந்தாலும் அங்க நிறுத்துனாங்கன்னா உங்க திமிரு குறைஞ்சிரும்ல. அடடா, வந்துட்டால காட்டுவாசியோட தோழி. உன்னோட அப்பா தேசமங்கலத்தோட கோவில் பூசாரியா இருந்தா அந்த கோவில்ல மட்டும்தான் மதிப்பு இருக்கு. நாட்டுல மதிப்பு ராஜாவுக்கு மட்டும்தான். அந்த காட்டுவாசிய வர்ணாவை தொட்டப்ப நீ ஏன் தடுக்கல? என்னடி பதில் பேசாம இருக்க? குழந்தைய அடிக்காதீங்க, அதை என்னால தாங்க முடியாது. ஏன் நீ என்ன அடிப்பியா? ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, குருவா இருந்தாலும் சரி குருவோட பொண்ணா இருந்தாலும் சரி, என் வர்ணாவை இளவரசியாத்தான் பார்க்கணும். இவ காலுக்கு கீழே இருக்கிற யோகியதை மட்டும் தான் உங்களுக்கு இருக்கு, புரிஞ்சுதா? வாமா, உன்னை நான் தனியா கவனிச்சுக்கிறேன்டி. குட்டிமா இளவரசியெல்லாம் நேர்ல பார்த்ததில்ல, அதனாலதான் நேர்ல பார்த்ததும் தொட்டுட்டா. பரவாயில்ல விடு. குட்டியம்மா கிட்ட இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் தள்ளியே இருக்க சொல்லு. அத வேற காரணத்துக்காக சொல்லல. இப்படிப்பட்ட ஆளுங்க கூட செய்யறது நமக்கும் நல்லதில்ல, அதான் சொன்னேன். ரொம்ப திட்டாங்களா? உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல, தப்பான வார்த்தைகளை பேசுறவங்க அவங்களையே குறைச்சுக்கிறாங்க. அது கேக்குறவங்கள கஷ்டப்படுத்தும் நினைக்கிறது அவங்களோட முட்டாள்தனம். வர்ணா இன்னைக்கு வரமாட்டான் தான் நினைக்கிறேன். குட்டிமா, ஒழுங்கா நடந்து வரலாம்ல? ஒழுங்காதாம நடந்து வரேன். இங்க யாருமே இல்லையே, அப்புறம் என்ன? எனக்கு குதிச்சு விளையாடணும் போல இருக்கு. இருந்தாலும் நீ சும்மா ஓடாத, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். பெருசா நல்லவ மாதிரிலாம் நீ நடிக்க வேண்டாம். தேசமங்கலத்தம்மா கோவில் வாசல்ல உட்காந்து பொங்கல் சாப்பிட்டவ தானே நீ? அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கிற முக்கியமானவங்கள ஒருத்தரா தான் ஆயிட்டீங்க நீயும் உன் பொண்ணும். அவங்க சரியா அந்த நேரத்துக்கு கோவிலுக்கு வந்தது உன்னோட ஏற்பாடு தானே? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? வானத்தை கிழிச்சுக்கிட்டு கீழே வந்த மாதிரி அவங்க அங்க வந்ததுக்கு பதில் இல்ல. உனக்கும் உன் பொண்ணுக்கும் கொடுக்க கூடாதுன்னு சொன்ன பொங்கலை வைக்கணும்னு அவங்க சொன்னதுக்கும் பதில் இல்ல. நீங்க ஒண்ணு சேர்ந்து நடிச்சது கோவில் வாசல்ல இல்ல, தேசமங்கலத்தோட முக்கியஸ்தர்களுக்கு முன்னாடி. ஆமா, சித்திரபானுவை ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் உன் மனசுல இருக்குதானே? அப்படி எதுவும் இல்ல, நான் அதை பத்தி எதுவும் நினைச்சு கூட பார்க்கல. தேசமங்கலத்தோட சட்ட திட்டங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? நான் மட்டும் ஒரு முடிவு எடுத்தேன்னா அம்மாவும் பொண்ணும் சிறையில இருப்பீங்க. வெறும் சிறை இல்ல, கால தரையிலேயே வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு முட்கள் நிறைந்த தனிச்சிறை. உன்னோட பொண்ணுக்கு சாப்பிட ஒரு பருக்க சாதம் கூட கிடைக்காது, கதறுவா. அழுது அழுது உன்னோட கண்ணீரும் வத்தி போகும். அதுக்கப்புறம் உன் பொண்ணுக்கு பசிக்கும். அப்போ உன் பொண்ணு உன் நரம்பை இழுத்து அறுத்து உன் ரத்தத்தை குடிப்பா. வேற வழி இல்லாம போய் நீயும் அவளை அப்படி செய்வ. ரத்தமும் சதையும் செதறி அந்த சிறையிலேயே செத்து போவீங்க. அது நடக்கும். நாட்டை ஆள்றது என்னோட தம்பி ஆனாலும் தண்டனை கொடுக்க சித்திரபானுவோட ஒரு வார்த்தை மட்டும் போதும். ஜாக்கிரதையா இருங்க அம்மாவும் பொண்ணும். இப்படி வெளிச்சத்துல அம்மாவும் பொண்ணும் தெரியாதீங்க. நீயும் உன் பொண்ணும் நடமாடிக்கிட்டு இருக்கிறது இந்த சித்திரபானுவுக்கு அவமானம், அவமானம். இன்னொரு தடவை என் கண்ணில் நீங்க பட்டா அந்த தண்டனை உங்களுக்கு நிச்சயம். புரிஞ்சுதா? குட்டிமா,
இருக்கு. வேணாம்மா, கேலி பண்ணி சிரிக்க கூடாது. நாம தான் செஞ்சோம்னு நினைப்பாரு. வா, இங்க இருந்து போயிடலாம். வா. பூசாரி, சித்திரபாணி ஐயா எனக்கு வரவே இல்லையே. காரணம் என்னன்னு தெரியல. இந்நேரம் வந்திருக்கணும். ஓஹோ, காரணம் எல்லாம் பெருசா எதுவும் இருக்காது. வேலையாளுங்க தான் இருக்காங்கல்ல எல்லாத்தையும் சொல்றதுக்கு. ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி தோத்து போயிட்டாருல்ல, ஒருவேளை அதனால கூட சித்திரபாணி ஐயா இந்த ஊரை விட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமாஷா? அப்படி என்ன தமாஷு? நானும் கேப்பேன்ல. அது வந்து இல்லைங்க, நாங்க சும்மாதான். ஒரு ஆளு எதிரில வந்து நின்னு என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றது. சித்ராந்தகனையா, இதுக்கு என்ன அர்த்தம்? வந்தவங்கள பத்தி தான் பேசுனீங்களோ? அதாவது பேசிக்கிட்டு இருந்ததும் சிரிச்சதும் என்ன பத்தி? இல்லைங்கய்யா. பொய் சொன்னா நாக்க அறுத்துருவேன். என்னாச்சு? யாரோ விரோதிகள் வழியில குழி தோண்டி வச்சிருந்தாங்க. அதோட விளைவுதான். ஆனா அந்த குழிய தோண்டவன் யாரா இருந்தாலும் நான் அவனை விட மாட்டேன். தேடி கண்டுபிடிச்சே திரணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். தங்கி இருக்கிற இடத்த எங்க பேருக்க மாத்தி கொடுங்கன்னு ராஜா கிட்ட நீங்களாம் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கீங்கல்ல? வா, செஞ்சிடலாம். இந்த வலி வேதனை எல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆனா அந்த வலியை பார்த்து சிரிச்சவங்கள சித்திரபானு மறக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஜென்மம் வேணும். கூட்டத்தை ஆரம்பி பூசாரி. பூசாரி தான் இந்த கூட்டத்துக்கு தலைமைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கோவில்ல நீ பெரிய ஆளுதான். ஆனா சித்திரபானுவுக்கு முன்னாடி நீ வெறும் தூசு, ஒண்ணுமே இல்ல. ஞாபகம் வச்சுக்க. பாத்தீங்களா, கடைசியில தப்பெல்லாம் ஏன் மேல. அந்த குழியை யார் தோண்டாங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் இந்த நாட்டை நேசிக்கிறவங்க தான். நாட்டுக்கு துரோகம் பண்றவரை விட வச்சுட்டாங்கல்ல. இவர் கொஞ்ச நாளைக்கு அரண்மனையிலேயே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் நடைய பார்த்தா சீக்கிரம் சரியாகும்னு தோணல. மகமாய்க்கு முன்னாடி திமிரன் நடந்துக்கிட்டார்ல, அதுக்கு அவ கொடுத்த பரிசு தான் இது. அப்படிதானே பூசாரி? தெரியல, அவருக்கு சீக்கிரமா குணமாகட்டும். இவ்ளோ வலியோட நீங்க எதுக்கு அந்த கோவிலுக்கு போனீங்க? அப்புறம் கோவில் காரியங்களை யாரு பாப்பா? ஆமா, அந்த குட்டி அம்மாவும் அவளோட அம்மாவையும் பார்த்துட்டு வரும்போது தானே குழியில விழுந்துட்டீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன காரணம்? தரைய பார்த்து நடந்திருக்க மாட்டீங்க. அந்த பொண்ணோட அம்மாவையே பார்த்து நடந்திருப்பீங்க. சுகன்யா, அதுங்கெல்லாம் நம்ம எதிரிங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த நாட்டிலயும் நிறைய எதிரிங்க இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நீங்க எப்படி பழகுனீங்கன்னு எனக்கு தெரியும். அத மறந்துடாதீங்க. பெரியப்பா, என்னாச்சு பெரியப்பா? வழியில யாரோ குழி தோண்டி போட்டிருக்காங்க. அதுல நிறைய முள்ளுகளும் இருந்திருக்கு. உங்க பெரியப்பா அந்த குழியில விழுந்துட்டாரு. வர்ணா, என்ன முள்ளு அந்த குழியில போட்டிருந்த? அதையே குழந்தைகிட்ட கேக்குற? குழந்தைக்கு எப்படி தெரியும்? இவதான் அந்த குழிய தோண்டி வச்சது. நீ என்னோட தம்பி பொண்ணாயிட்ட போ. இல்லைன்னா நானு. சரி, போகட்டும், விடுங்க. வைத்தியரை கூப்பிடலாம். விஷம் இருக்கிற முள்ளா இருந்தா அது குழந்தைக்கு தெரியாதுல்ல. காலில் குத்துனது முள்ளு இல்ல சுகன்யா. மனசுல ஆழமா இறங்குனது அந்த மல்லியோட பொண்ணு சிரிச்சதுதான். இந்த உலகம் மொத்தமும் கை கொட்டி சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. சித்திரபானுங்கிற இந்த மாபெரும் ஆளுமைய அவளும் அவ பொண்ணும் மறுபடி ஜெயிக்கிறது சும்மா விட முடியாது. முடியாம இருக்கிற நிலைமையிலையும் அடுத்தவங்களை கெடுக்கிறத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப வலிக்குதா? இல்ல, பெருசா ஒண்ணும் இல்ல. குழந்தையெல்லாம் இந்த மாதிரி பண்ணா என்னதான் பண்றது? தோழர்கள் கூட விளையாட்டுக்கு இப்படி பண்ணிருக்கலாம். ஆனாலும்
யாராவது தெரியாம விழுந்துட்டாங்கன்னா? உண்மையை சொல்லணும்னா இதை பண்ணவங்கள கண்டுபிடிச்சு எடுத்துக்காட்டுக்கு அவங்கள தண்டிக்கணும். ஆமா ஆமா. ஒரு குழந்தைய தண்டிச்சோன்னா போதும், மத்த எல்லா குழந்தைகளுக்கும் தன்னால பயம் வரும்ல. இந்த நாட்டுல குழந்தைங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அதுல யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப திமிர் பிடிச்ச குழந்தையா தான் இருக்கும். ஒரு நல்ல குழந்தை எப்பவுமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாது. ஆமா ஆமா ஆமா. எதுக்கும் நீங்க ஓய்வு எடுத்துக்குங்கண்ணே. கோவில் விஷயத்துக்கு இப்ப நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கேட்டியா வர்ணா? நீ நல்ல பொண்ணு இல்லன்றதுதான் உங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. பெரியப்பா, நீங்க விழுந்ததை பார்த்து அவ சிரிக்கலாமா? வாள் எடுக்கிறதுக்கும் நாக்கு அறுக்கிறதுக்கும் எனக்கு தெரியாம இல்ல, தடுத்து நிறுத்துவாரு உன்னோட அப்பா. பெரிய நீதிமான்ல, ஒரு வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த பெரியப்பா. அந்த சிரிப்பு என் மனசுக்குள்ள ஒரு நெருப்பா இருக்குமா? அப்பா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ப்பா. என்னம்மா? சொல்லு. வர்ணாவை பத்தி தான்ப்பா. வர்ணா இனிமே இங்க படிக்க வேண்டான்னு ராஜா கிட்ட நாம போய் சொன்னா என்ன? குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லுமா. மனசுல இருக்கிற இருட்ட போக்குறவன். விளக்க கொளுத்தி அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட வேண்டியது நம்ம தான். இப்ப மனுஷங்க நிறைய தப்பு பண்றாங்க. அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தோம், அவங்க திருந்தாம இருக்காங்க. ஆனா எதனால கடவுள் திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுக்கிறாரு? கடவுள் அவங்கள திருத்தியே தீருவேன்னு முடிவெடுத்திருக்காரு. அந்த நினைப்பு தான் ஒரு குருவுக்கும் வேணும். சரி, வர்ணா அப்படி நடந்துக்கிறதால உங்களோட மனசும் கஷ்டப்பட்டிருக்கு இல்லையாப்பா? எதையும் ஏத்துக்கிறதுக்கான மனசு இப்ப என்கிட்ட இருக்கு. அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் என் மனசுக்குள்ள வர்றதும் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நீ குரு. ஆனா உனக்குள்ள ஒரு குழந்தை இப்பவும் இருக்கா. இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் அந்த குழந்தை தான். இன்னும் கொஞ்ச நாள் போக போக நம்ம விட நம்ம எண்ணங்கள் பெருசாயிடும். அப்போதான் சிரிப்பு, வலி, கவலை எல்லாத்தையும் நம்மால ஒரே மாதிரி ஏத்துக்க முடியும். எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சுப்பா. அம்மாவும் பொண்ணும் ஒன்னா சாகணும். எந்த காரணத்துக்காகவும் ஒரு ஆள் மட்டும் செத்து இன்னொரு ஆள் பொழைச்சிடக்கூடாது. ஐயா, இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறவங்க கொத்துனா எவ்வளவு பெரிய வைத்தியர்கிட்ட போனாலும் உயிர் திரும்ப வராது. அவங்க கதையை முடிக்க என்ன செய்வ? பாம்பை உள்ள அனுப்பிடுவேன். அப்புறம் நான் எங்காச்சும் பதுங்கியிருப்பேன். என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு என்கிட்டயே என் பாம்பு திரும்ப வந்துடும். அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன். கவனமா இருக்கணும். நீ ஒளிஞ்சிருக்கிறத ஊர்க்காரங்க ஒருத்தனும் பார்த்துடக்கூடாது. அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஐயா. கடவுளுக்கு கூட தெரியாம என்னால ஒளிஞ்சிக்க முடியும். இது ராஜாவோட கட்டளை. நீ பண்ண போறது ராஜாவுக்கான சேவை. எங்கேயாவது உட்கார்ந்து போதையில் இதை பத்தி நீ பேசினா உன் கழுத்து மேல தலை இருக்காது. ராஜ ரகசியத்தை வெளியிட்டதுக்காக நீ கொலை செய்யப்படுவாய். ஐயா, நிறைய ராஜாக்களோட ரகசியங்கள் என் நெஞ்சுக்குள்ள இருக்கு. அது எதையும் வெளியில சொன்னதில்லை. அதனாலதான் இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இவன் கோபமா இருக்கான். யாரு கிடைச்சாலும் அவங்கள விட்டு வைக்க மாட்டான்.
தேசமங்கலத்துக்கு விருந்தாளியா வந்த அம்மாவும் பொண்ணும் யார்கிட்டயும் சொல்லிக்காம போக போறாங்க. கடைசி பயணம். வேதா, என்னாச்சுமா? அப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? குட்டிமாக்கு ஏதோ ஆபத்து இருக்கு. அவ கத்துறத நான் கேட்டேன்பா. அவளுக்கு ஏதோ நடந்திருக்கு. தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ குட்டியம்மாவை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்த, அதனால அப்படி உனக்கு தோணி இருக்கும். இல்லப்பா, அவ நிஜமாலே அழுதா. நம்ம குட்டிமா வீட்டுக்கு போலாம்பா. அவளுக்கு ஏதாவது ஆச்சான்னு பாத்துட்டு வரலாம். இந்த ராத்திரியில அங்க எப்படிமா போக முடியும்? அவங்கள பார்க்க ரொம்ப தூரம் போகணுமே. நடு ராத்திரி ஆயிருச்சு. அவள யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. ஒன்னும் இல்லாம அவ அழமாட்டா. ஒன்னும் இல்லாம தேவி அப்படி ஒரு கனவை வர வச்சிருக்க மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல குட்டியம்மாவை போய் பார்க்க முடியாது. நாளைக்கு விடிஞ்சதுமே குட்டியம்மாவை போய் பார்க்கலாம். எதுவும் ஆகாதுமா. குட்டிமா பாவம் தானே. நீயே எப்பவும் சொல்லுவல்ல, குட்டிமாவுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பல உருவத்துல தேவி வர்றாங்க, காப்பாத்துறாங்கன்னெல்லாம். அப்புறம் என்ன, தேவி அம்மாவை நீ சந்தேகப்படுறியா? ஐயோ, ஏமா அழுதுட்டு இருக்க? இல்லப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் இல்ல. எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு அவங்க 2 பேரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தேவி பரமேஸ்வரி அவங்க 2 பேரையும் காப்பாத்துவாங்க. அதுக்கு நீ ஒண்ணு பண்ணணும். தேவி கிட்ட வேண்டிக்கோ. உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கிற வரைக்கும் தேவி கிட்ட வேண்டிக்கிட்டே இரு. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல? இல்ல. நாளைக்கு நீ அங்க போகும்போது என்னைக்கும் போல சிரிச்சுக்கிட்டே குட்டியம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. அப்பா சொல்றல்ல, அப்புறம் என்ன? தேவி, அம்மா தேவி, என்னோட குட்டிமாக்கும் அவளோட அம்மாக்கும் உங்களை தவிர வேற யாருமே இல்ல. அவங்க 2 பேரையும் காப்பாத்துங்க. என் குட்டிமாக்கு ஒன்னும் ஆக கூடாது. நான் எந்த வேண்டுதல் வேணாலும் பண்றேன், விரதம் வேணாலும் இருக்கேன். என் குட்டிமாவை காப்பாத்துங்கம்மா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தேவி அம்மா மகமாயி. இப்ப என்ன தோணுது? குட்டியம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமா? இல்ல. அந்த குழந்தைய தேவி தொட்டு அருள் புரிஞ்சிருக்காங்க. அவளை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. சீக்கிரமா காலையில விடிஞ்சா நல்லா இருக்கும். குட்டிமாவை ஒரு தடவை பார்த்தா போதும். எந்த எல்லையும் இல்லாம நீயும் குட்டியம்மாவும் ஒருத்தர் நேசிக்கிறீங்களே, அதுல முதல்ல சந்தோஷப்படுறவங்க அம்மா தேவியா தான் இருப்பாங்க. தேவி மகமாயி.
குட்டிமா, நேரத்துக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். அம்மா எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன். வெளியில எங்கேயும் போக கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். என்ன? குட்டிமா, அம்மா சொல்றது கேக்குதா இல்லையா? தூங்குற மாதிரி நடிக்கிறதானே? வாசல் கதவை யார் வந்து கூப்பிட்டாலும் திறக்க வேண்டாம். ராத்திரி முழுக்க கதை கேட்டுக்கிட்டு இருந்தா இப்படிதான் பகல்ல தூக்கம் வரும். அம்மா கதவை பூட்டிக்கிறேன். சாப்பாடு எடுத்து சாப்பிடணும். என்ன? வெளியே எங்கேயும் போயிடாத, அம்மா சீக்கிரம் வந்துடுறேன். மல்லியம்மா, என்னாச்சு வேதா, காலையிலேயே வந்திருக்க? குட்டிமா எங்க? அவ இன்னும் எழுந்திருக்கல, தூங்கிட்டு இருக்கா. நீ அவளை பார்க்க வீட்டுக்கு போனீன்னா அவளை எந்திரிக்க சொல்லு. நீ போய் எழுப்புனீனா அவ சீக்கிரமா எழுந்திருச்சிருவா. குட்டிமாக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? இல்லையே. ஏன் நீ அப்படி கேக்குற? மல்லியம்மா, நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி. நான் பயந்து எழுந்திருச்சிட்டேன். அப்பா கிட்ட சொல்லும் போது அப்பா என்ன சமாதானம் படுத்தினாரு. இருந்தாலும் எனக்கு நிம்மதியா இல்ல. என் பொண்ண நீ ரொம்பவே நேசிக்கிறம்மா. அவ என்னோட சொந்தம் இல்ல. அது அவ பாக்கியம். நேத்து ராத்திரி முழுக்க உன்னை பத்தி தான் அவ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா. என்னெல்லாம் சொன்னா தெரியுமா? நீயும் அவளை நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கி இருப்ப. அத அவ கனவுல வந்திருக்கா. அப்பா சொன்னாரு. நான் காலையில எழுந்திருச்ச உடனே அப்பா தான் சொன்னாரு, போய் குட்டிமாவை பாத்துட்டு வான்னு. உன்னோட அப்பா ரொம்ப நல்ல மனசு உள்ளவர். நாங்க இந்த ஊருக்கு வரும்போது எங்களை அனுப்பி வச்சவங்க அப்பவே சொன்னாங்க, அங்க நல்ல மனசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு. அது உண்மைதான். நீயும் உன்னோட அப்பா எல்லாரும் எங்க கிட்ட எவ்வளோ அன்பா நடந்துக்கிறீங்க தெரியுமா? இல்லன்னா எங்களை விரட்டி விடுவீங்கல்ல மத்தவங்க எல்லாம் பண்ற மாதிரி. உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் பதிலையும் அப்பா சொல்லி கொடுத்திருக்காருன்னு. மனுஷங்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லைன்னு. நான், குட்டிமா, நீங்க, அப்பா எல்லாருமே கடவுளோட குழந்தைங்கன்னு. வித்தியாசமா யோசிக்கிறவங்க யோசிக்கட்டும், நம்ம அப்படி யோசிக்க வேண்டாம்ல. ரொம்ப அழகான வார்த்தைகளை நீ பேசுறம்மா. இத கேக்குறதுக்கே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. கேட்டுட்டு இருந்தா மட்டும் போதுமா? நீங்க வேலைக்கு போக வேண்டாமா? ஐயோ, பேசிட்டு இருந்ததுல நான் அதை மறந்துட்டேன். அப்படின்னா நீ வீட்டுக்கு போமா. அவளை எழுப்பி சீக்கிரமா சாப்பாடு சாப்பிட சொல்லு. அதெல்லாம் நான் சொல்லிடுறேன். நான் சொன்னா குட்டிமா சாப்பிடுவா. சரி, நீ போயிட்டு வாமா. குட்டிமா, குட்டிமா, எழுந்திரி குட்டிமா. குட்டிமா எழுந்திரி, எழுந்திரி குட்டிமா. குட்டிமா, நான் வந்திருக்கேன் பாரு. குட்டிமா எழுந்திரி. குட்டிமா, குட்டிமா எழுந்திரி குட்டிமா. குட்டிமா, குட்டிமா, குட்டிமா எழுந்திரி குட்டிமா. குட்டிமா எழுந்திரி. குட்டிமா, குட்டிமா எழுந்திரி குட்டிமா. குட்டிமா, குட்டிமா எழுந்திரி, எழுந்திரி குட்டிமா. என்ன இப்படி தூங்குற குட்டிமா? எழுந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் வேதா. முடியாது, முடியாது, முடியாது. குட்டிமாவை நான் எழுப்பி விட்டுருவேன், சாப்பாடெல்லாம் கொடுத்துருவேன்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். எழுந்திரி, வேகமா எழுந்திரி. எழுந்திரி குட்டிமா, எழுந்திரி, எழுந்திரி. சரி, முதல்ல நீ எழுந்திரி.
வேண்டாம் வேதா, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். இப்ப தேவியோட கதை எனக்கு சொல்றியா? கதையெல்லாம் அப்புறம் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நீ எழுந்திருச்சு பல் தேய்க்கணும். அதுக்கப்புறம் நீ சாப்பிடணும். அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கிறேன் வேதா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ நீ வரியா இல்லையா? அப்புறம் நான் கிளம்பிடுவேன். நீ போக வேண்டாம், நான் வரேன். இந்தா சீக்கிரம் பல் தேய். நீ பல்லு தேய்ச்சிட்டியா? நானும் அப்பாவும் சீக்கிரமா எந்திரிச்சிருவோம்ல, அப்பவே பல் தேய்ச்சி குளிச்சு சாப்பிட்டுடுவோம். அப்படிதான் பண்ணணும். நீ குருகுலத்துக்கு போறதுனால இதெல்லாம் சொல்ற. எனக்கு தான் அதிர்ஷ்டம் இல்லையே. அது எல்லாமே சரியாயிடும். நீ நிறைய விஷயம் கத்துக்கிட்டல, அந்த மாதிரி நான் கத்துக்கிட்டது எல்லாம் கத்து தரேன். அப்புறம் வேதா, ஆற்றுக்கால் அம்மா எங்க போனாங்க? என்ன? ஆத்த தாண்டி ஆற்றுக்கால் அம்மா வந்ததும் இருந்ததும் எல்லாம் ஞாபகம் இருக்கு. அப்புறம் ஆற்றுக்கால் அம்மா எங்க போனாங்க? குடும்ப காவத்துக்கு. அது கொடங்கலூர்ல இருக்கு. அங்க அம்மா பத்ரகாளியா இருக்காங்க. அங்க என்ன அதிசயம் நடந்துச்சு? கதைய நான் அப்புறமா சொல்றேன். நேத்து ராத்திரியே பாம்ப வீட்டுக்குள்ள விட்டுட்டேன்னு தானே சொன்னாரு. ஆனா இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கலையே. யாரும் இல்லாத ஒரு தனி வீட்ல ஒரு அம்மாவும் பொண்ணும் தனியா செத்து கிடந்தாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா சுகன்யா? அப்ப இறந்தது நிஜம்தானே? அதுல என்ன சந்தேகம்? அம்மாவும் பொண்ணும் இனிமே தேசமங்கலத்துல இல்ல. உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற கோவம் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு எதிராகவும் நிறைய பேசுவாங்க. கொத்துறது நாகந்தானே. இனிமே ஒருவேளை யாருக்காவது எதுலயாவது சந்தேகம் வந்தாலும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடந்திருக்கு. அரண்மனை மேல கல்வீசணும்னு ஆசைப்படுற நிறைய பேர் இருக்காங்கல்ல மக்களுக்கு இடையில. ஆனா யாராவது அதை பண்ணுவாங்களா? இல்ல. காரணம் அதுதான் அதிகாரத்துடைய சக்தி. தேசமங்கலத்தோட மக்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் பொண்ணும் அவங்களுக்கு ஒரு இழப்பே இல்லை. அப்படி அவங்க நினைக்கிற வரைக்கும் அவங்களுக்காக எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்காக யாரும் 2 சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டாங்க. ஒருவேளை அந்த பூசாரி அவன் பொண்ணு அழுவலாம். இந்த தேசமங்கலம் பூரா தேவியோட அதிசயத்தை பேசுறாங்க. அதுக்கும் பயப்படணும். தூண்லையும் துரும்புலையும் தெய்வம் இருக்குன்னு தானே சொல்றாங்க. இருந்தாலும் நிறைய தவறுகள் இந்த உலகத்துல நடக்குது தானே. அதுக்கான அர்த்தம் என்ன? கெட்டது நடந்தா தான் நன்மையை பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்படி பார்த்தா தப்பு செய்யறவங்க இந்த நாட்டுல இருக்கணுங்கிறதும் தேவைதானே. அங்க யாரையாவது அனுப்பி விஷயம் என்னன்னு பார்க்க சொல்லுங்க. அதுக்கு எந்த தேவையும் இல்ல. பாம்பாட்டி அனுப்புற நாகம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சுன்னா அது வீட்டுக்குள்ள எங்கேயாவது பதுங்கி இருக்கும். அது கண்டபடி எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது. தான் கண்ணு முன்னாடி நடக்கிற சலசலப்புகளை எல்லாம் தன்னோட எதிரியா தான் அது நினைக்கும். மல்லியோட பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு தானே. அசையாம ஒரே இடத்துல இருப்பாளா என்ன? பாவம். நீ வேணும்னா பாரு, அம்மாவையும் பொண்ணையும் அடக்கம் பண்ணும்போது அங்க நானும் இருப்பேன். கூட இருக்கிறவங்க யார் அழலனாலும் 2 துளி கண்ணீரை நான் சேர்த்து வச்சிருப்பேன். புதைக்கிறதுக்கு முன்னாடி சிந்துறேன். சீக்கிரமா சாப்பிடு குட்டிமா. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பணும். நீயும் சாப்பிடு. நான் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்படின்னா ஒரு வாயாவது சாப்பிடு. அப்படின்னா கூடு. எனக்கு போதும். இனிமே நீ சாப்பிடு.
குட்டிமா, சன்னியாசினி அம்மா. அது சரி, வேதாவும் இங்கதான் இருக்கியா? நான் நேத்து குட்டிமாக்கு முடியாம இருக்குன்னு கனவு கண்டேன் சன்னியாசினி அம்மா. அதனாலதான் வந்தேன். குட்டிமாவை பல் தேய்க்க வச்சேன், சாப்பாடு சாப்பிட வச்சேன். அழகி, நண்பர்களா இருந்தா இப்படிதான் இருக்கணும். நீங்க காலையில எங்க போறீங்க அம்மா? அதுவா, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலையா கொஞ்சம் தூரம் போறேன். எங்க? கொஞ்சம் தூரத்துல ஒருத்தர் முடியாம இருக்காரு. அவருக்கு வேண்டிய மருந்த கொடுக்கணும். நீங்க வைத்தியராமா? குட்டிமாக்கு முடியாம இருக்கும்போது உங்க அம்மா மருந்து கொடுப்பாங்கல்ல, அப்ப உங்க அம்மா வைத்தியரா? நோயாளியோட தேவை என்னவோ அதுதான் மருந்து. அப்படிதானே சன்னியாசினி அம்மா? குருகுலத்துல உனக்கு கத்து கொடுத்திருப்பாங்கல்ல. மருந்த தயார் பண்றதுக்காக வேப்ப மரத்தோட கொம்ப சேர்த்து வச்சிருக்கேன். அது எல்லாமே வழியில இருக்கு. எல்லாத்தையும் தூக்கிட்டு வர முடியல. குட்டிமா, அம்மா எங்க போனாங்க? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ நீ எனக்காக ஒண்ணு பண்றியா? உள்ள போயிட்டு ஒரு கயிறு எடுத்துட்டு வா. அந்த மரத்தோட கொம்பை எல்லாத்தையும் கொஞ்சம் கட்டி வைக்கிறதுக்கு உதவும். இல்லனா என்னால தூக்க முடியாது. அதுக்கு இங்க கயிறு இல்லையே சன்னியாசினி அம்மா. உள்ள இருக்கும், நீ உள்ள போய் பாரு. இல்ல சன்னியாசினி அம்மா, எனக்கு தெரியும். நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, உள்ள ஒரு கயிறு இருக்கு. அத போய் நீ எடுத்துட்டு வா. சரி, நான் போய் பாக்குறேன். அது எப்படிமா உள்ள கயிறு இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? எனக்கு தெரியும், நான் தான் இந்த வீட்டுக்குள்ள போய் பாத்திருக்கேனே. ஐயோ, சன்னியாசினி அம்மா சொன்னது நிஜம்தான். சன்னியாசினி அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு கயிறு இருக்கு. உங்களுக்கு இது போதுமா? இப்போதைக்கு இது போதும். சரி, அப்ப நான் வரட்டுமா? நீங்க உள்ள வந்து உட்காருங்க, எங்களுக்கு கதை சொல்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும்னு. அதனால கதைய அப்புறமா சொல்றேன். நீ குட்டிமாவை நினைச்சு இனி கவலை எல்லாம் பட வேண்டாம், சரியா? குட்டிமாக்கு வந்த ஆபத்தெல்லாம் போயிடுச்சு. ஆமா, அந்த கயிறு எப்படி இங்க வந்திருக்கோம் வேதா? அது மல்லியம்மா வச்சிருப்பாங்க, நீ பாத்திருக்க மாட்ட. சன்னியாசினி அம்மாக்கு எல்லாம் தெரியும்ல, உண்மையிலே கடவுள் தான் இல்ல? வேணாம், இப்படி சொல்றதெல்லாம் என்ன கதை சொல்ல வைக்கிறதுக்கு தானே. கதை சொல்றதுக்கு எனக்கு இப்போ நேரம் இல்ல. நான் வரட்டுமா குட்டிமா? இங்க பாரு. என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்ல, நடந்து வந்ததால சோர்வா உக்காந்து இருக்கேன். உதவி ஏதாவது வேணுமா? என்ன உதவி? எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், நீங்க போங்க. அது எப்படி முடியும்? இந்த இடத்துல யாருக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யறவதான் நான். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேணான்னு சொன்னேன்ல. யாருக்காவது காத்துட்டு இருக்கீங்களா? அடிக்கடி அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க. உங்களை போங்கன்னு சொல்லிட்டேன், ஏன் இங்க நிக்கிறீங்க? நீங்க எதுக்காக இவ்ளோ கோவப்படுறீங்க? அத கொஞ்சம் கட்டி வைக்கலாம்ல. என்கிட்ட ஒரு கயிறு இருக்கு, நான் அதை உங்களுக்கு தரேன். நீங்க வாங்கி அதை கட்டிக்கிட்டீங்கன்னா நானும் கொஞ்சம் மனசு நிம்மதியோட போவேன். அப்படின்னா கொடுங்க, கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க, இந்த கயிறுனால உங்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இந்தாங்க புடிங்க. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.